Daily. Taste the Daily. தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க செல்லும் அரசு மருத்துவர்களை கண்காணிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பணி நேரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார்களா என கண்காணிக்க மனித உரிமைகள் ஆணையம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிகரார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஜெயா என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி அவர் உயிருக்கு போராடி இருந்தார். அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது தீக்காய பிரிவில் இருந்த அரசு மருத்துவ பிரபாகரன் சிகிச்சை அளிக்கும் மருத்துவருடன் தான் கூறும் தனியார் மருத்துவமனைக்கு செல்லவும் தொடர்ந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறார். பின்னர் தீக்காயமடைந்த ஜெயாவை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்க 11 லட்சம் ரூபாய் வரை பணம் செலவழித்துள்ளனர். இவ்வாறு தொடர்ந்து 40 நாட்கள் தனியார் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிப்பதாக கூறி தொடர்ந்து பணம் பறித்து வந்த நிலையில் ஜெயா உயிரிழந்தார். இது தொடர்பாக உயிரிழந்த ஜெயாவின் கணவரும் ராணுவ வீரருமான கருப்பசாமி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசு மருத்துவர் பிரபாகரனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதோடு அரசு மருத்துவர் பிரபாகரனுக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அபராத தொகையுடன் சேர்ந்து உயிரிழந்த ஜெயாவின் குடும்பத்தினருக்கு மொத்தமாக 50 லட்சம் ரூபாயை இழப்பீடாக 4 வாரங்களில் தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அரசு மருத்துவர் பிரபாகரன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட்டுள்ள ஆணையம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுவதை கண்காணித்து சிகிச்சை பெற வந்தவர்களை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்க செல்லும் அரசு மருத்துவர்களின் பட்டியலை தயார் செய்து பணி நேரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு செல்லவில்லை, விதிகளை மீறி செயல்படல் என்பதை உறுதி செய்யவும் அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மருத்துவ விதிகளை மீறி செயல்படும் மருத்துவர்கள் மீது மக்கள் எளிதில் புகார் அளிக்கும் வகையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை புகார் பெட்டிகளை வைக்கவும் மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.